குட்டீஸ். இன்னைக்கு திருப்பாவையில் 25வது பாட்டு படிக்கலாமா? இப்போ நான் சொல்கிறது திருப்பி ரெண்டு தடவை சொல்லுங்க. திரு ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கில்லான் ஆகித்தான். தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்போ இதனுடைய மீனிங் படிக்கலாமா? பாருங்க. தேவகி என்ற ஒருத்தியின் மகனாக தோன்றி, தேவகியோட பையனாகத்தானே பிறந்தாரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அங்கனம் தோன்றி ஒரு இரவில் ஆயர்பாடியில் நந்தகோபுரன் இல்லத்துக்கு யசோதை என்ற பெருமாட்டியின் மகனாக ஒளிந்து வளர்ந்தாய். வளர்ந்த காலத்தில் கம்சன் அங்கனம் நீ வளர்வதை பொறாதவனாய் இவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணி அந்த எண்ணத்தை வீணாக்கினாய். அதாவது கம்சன் கிருஷ்ணனை கொல்லணும்னு நினைச்சாரு. ஆனால் கிருஷ்ணனே கம்சனை கொன்றார். புரியுதா? அந்த எண்ணத்தை வீணாக்கினாய்னா அது அர்த்தம். அவனது வயிற்றில் நீ எண்ணுமாறு விளங்கினாய். அவனோட வயிற்றில் தீ எண்ணுமாறு, வயிற்றில் நெருப்பெரியுது அவருக்கு. அச்சோ கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ணன் நமக்கு வந்துடுவானே அப்படின்னு பயந்துட்டு எம் உள்ள கருத்தை நிறைவேற்றி தர வேண்டும். நீ இப்போ நெடுமாலே உன்னிடம் நான் இருப்பவனாக வந்திருக்கேன். உன்னோட அதே நான் இறந்துட்டுருக்கேன், அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன். நீ எனக்கு வேண்டிய செல்வங்களை பெருமாட்டிகிட்ட கேட்டுட்டு வீரத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்தால் உண்டான துன்பத்தை நீக்கி எங்களை மகிழ்விக்க வேணும். நாங்கள் இப்போ பாடிட்டு போகிறோம், ஆனால் எங்களை பிரிஞ்சாலே நீ பாட்டுக்கு சிவனேன்னு இருந்துடாத. நீ என்ன பண்ணுற? அம்மாட்ட சொல்லி எங்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்கிட்ட இவங்க எல்லாரும் வேண்டுறாங்க. ஓகேவா? இப்போ சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தரிக்கில்லான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை கருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். புரியுதா கண்ணா? இப்போ நாளைக்கு 26வது நம்ம படிக்கலாம். ஓகே, பை. ராம் ராம்.